வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். விக்கி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த எபிசோடுன்னு சொல்லலாம். இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த 2 டேஸ்மே இந்த எபிசோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரியை தேடி விஜய் ஸ்கூலுக்கே போயிடுறாரு. ஸ்கூலுக்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வாட்ச்மேன் சொல்கிறாரு, இங்கெல்லாம் யாருமே இல்லைங்க, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க சார், நீங்கள் நாளைக்கு ஸ்கூல் டைமில் வாங்க சார்ன்னு சொல்லிடுறாங்க. விஜயும் அதை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நேராக ஆனால் பாப்பா சொன்னதை பற்றி யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக பாப்பா கரெக்டாக தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. பாப்பா கிட்ட இவங்க தான் மிஸ்ன்னு சொல்லி காட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மனசே தாங்கல. நேராக தாத்தா கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தாத்தா காவேரி இறந்துட்டான்னு சொல்லி சொன்னீங்க, ஆனால் இப்போ அம்மாவோட ஸ்கூலில் இருக்கவங்க யார் எனக்கு தெரிஞ்சு ஆகணும், ஏன் தாத்தா எங்கிட்ட இப்படி போய் சொன்னீங்கன்னு சொல்லும்போது காவேரியை பற்றி எல்லா உண்மையும் விஜயோட சித்தப்பா சொல்லிடுறாரு, போட்டு உடைச்சிடுறாரு. இது மாதிரி நாங்கள் சொன்னது பொய் தான் விஜய், ஆனால் இது ஒரு நல்லதுக்காகவும் பாப்பாவோட நல்லதுக்காக தான் சொன்னோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காவேரிக்கு எந்த விதமான ஞாபகமே கிடையாது. காவேரி அந்த ஆக்சிடெண்ட்டில் எல்லாத்தையும் மறந்துட்டா. இப்போ விஜய் யார் அவங்க காவேரிக்கு குழந்தை பிறந்தது கூட ஞாபகம் இல்லை, எல்லாமே மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எதிர்பார்க்காத விஜய் என்ன சொல்கிறீங்க, இனி இதை சொல்கிறது நீங்கள் உண்மையா பொய்யான்னு கேட்குறாங்க. இல்லை விஜய், இதை சொல்கிறது நாங்கள் உண்மை தான், கண்டிப்பாக எங்களை நம்பலாம் நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறத ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் காலையில் பார்த்து நைட்டு ஃபுல்லாக காவேரியை பற்றி யோசிச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே காவேரி நினைவுகள் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். காவேரியை பற்றி யோசிக்கிறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதும் அம்மாவை ஸ்கூலில் கிளப்பி விட்டுட்டு நானும் ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லிட்டு உங்கள் மிஸ்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் டேடி உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் வராங்க. காவேரியை பார்த்தது விஜய் அப்படியே சாக்காயிடுறாரு. சாக்கானது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க. அதிர்ச்சி ஆகி கண்டிப்பாக காவேரிக்கு காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் தான் சார் அம்மாவோட மிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காவேரி நான் யாருன்னு தெரியுதான்னு சொல்லும்போது, சார் என்ன சார் கேள்வி, நீங்கள் தானே அம்மாவோட அப்பா தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி காவேரி கேட்குறாங்க. அதை பார்த்து விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்பவே அப்செட் ஆகி நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் அப்படியே ரொம்ப வடியுது. ஏன் சார் அழுகிறீங்க, உங்களோட அம்முக்கு ஒன்றும் இல்லைங்க சார், லைட்டாக விளையாடும் போது அடிபட்டுருச்சு சார், இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னு சொல்கிறாங்க. காவேரி உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லும்போது, என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே விஜய் அமைதியாகிட்டு அமைதியாகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட உங்களோட வீடு எங்கே மிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காவேரி எங்கே இருக்குன்னு கேட்கும்போது இது மாதிரி இடம்னு சொல்கிறாங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கே விஜய் போகிறாங்க. சாரதாமாவை பார்த்துட்டு அப்படியே சாக்காய் நிற்கிறாங்க. காவேரி இருந்துக்கிட்டு இவங்க தாம்மா அம்மாவோட அப்பா என்னை பார்க்கணும்னு சொல்லி ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அம்மாவுக்கு அம்மா இல்லையாம்மா, அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் சாரதாமாவுக்கு விஜயை பற்றி விஜய்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீங்களும் இந்த மறைச்சிட்டிங்களான்னு சொல்லும்போது, இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை மறைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்கிறாங்க. இன்னும் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு சொல்லி பொறுத்திரும் பார்க்கலாம். திருப்பி லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போதான்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.